மேட்ரிக்ஸ் என்ற சீரிஸில் எடுக்கக்கூடிய 88வது கேள்வி பார்ப்போம். அதாவது என்ன சொல்லுவா, எங்களுக்கு ஒரு 3 பரமனுடைய ஒரு தாயத்தின் டிட்டர்மினன்ட் காண சொல்லி கேட்கிறாங்க. பழமையா கேட்கிற கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் என்ன வித்தியாசம் என்றா, பழமையா வந்து நம்பர் அல்லது ஒரு எக்ஸ் வைல கேட்கிறவன் இப்ப வந்து சைன் தீட்டா கொஸ் தீட்டாவில வார செக் தீட்டாவிலையும் டான் தீட்டாவிலையும் கேட்கிறான். திரிகோண கணித சார்புகள்ல கேட்கிறான். அப்ப என்ன செய்யலாம், பழமையா செய்யற மாதிரி செய்வோம். அதாவது இந்த ரோ அல்லது குளத்துல அதிகளவான பூச்சியம் பெறாரோ அந்த ரோ அல்லது குளத்தை நாங்கள் எடுப்போம். அவ பார்க்க இதுல எந்த ஒரு ரோ அல்லது குளத்திலையும் பூச்சியம் பெறையில அப்ப நான் ஏதாவது எடுத்துக்கொள்வேன். நான் முதலாவது ரோ எடுக்கிறேன். அவ முதலாவது ரோ எடுக்க என்ன செக் பெருக்கம் தீட்டா இன்டு சி ஒன்று ஒன்று பிளஸ் டான் பெருக்கம் தீட்டா இன்டு சி ஒன்று ரெண்டு பிளஸ் ஒரு மடங்கு சி ஒன்று மூன்று அண்டு வருங்க. சி ஒன்று மூன்று வருவேன். அப்ப நாங்கள் இவரை முடிஞ்ச வரை சுருக்குவோம். ஏன் உங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன, இவர் டிட்டர்மினன்ட் காண சொல்லி. அப்ப என்ன செய்யலாம், செக் பெருக்கம் தீட்டா இன்டு சி ஒன்று ஒன்று ரெண்டு பேரை கூட்ட வாரால் ஒரு இரட்டை நம்பர். எனவே பெற்ற குறி நேரண்டு வருவேன். அப்ப நேரண்டா போட்டுக்கொள்ள தேவையில்லை. அதே போல எம் ஒன்று ஒன்று முதலாவது குளத்துக்கு இல்லாத டிட்டர்மினன்ட். அப்ப டிட்டர்மினன்ட் முந்துரு மூளை விட்டம் மைனஸ் துணை மூளை விட்டம் என்று போட்டுக்கொள்வீங்க. எனவே மைனஸ் 36, எனவே பிளஸ் 36 ஆக வருவேன். அதே போல அடுத்தது பிளஸ் டான் பெருக்கம் தீட்டா இன்டு சி ஒன்று ரெண்டு. அப்ப ரெண்டு பேரை கூட்ட வாரால் வந்து ஒரு ஒற்றை நம்பர். எனவே அவற்றை குறி மைனஸ் என்று போட்டுக்கொள்ள வேண்டும். அதே போல முதலாவது இரண்டாவது கோலம் கவிழ்ந்த மிச்சாக்கள் டிட்டர்மினன்ட் பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு 2 டான் பெருக்கம் தீட்டா மைனஸ் 38, எனவே பிளஸ் 38 பிளஸ் ஒரு மடங்கு சி ஒன்று மூன்று ரெண்டு பேரை கூட்ட வாரால் வந்து ஒரு இரட்டை நம்பர். எனவே குறி வந்து நேரண்டு போட்டுக் கொள்வீங்கள். அதே போல அங்கால எம் ஒன்று மூன்று முதலாவது ரோ மூன்றாவது குலத்தால போகாக்கள் டிட்டர்மினன்ட் பார்க்க வேண்டும். எனவே டிட்டர்மினன்ட் வந்து 36 டான் பெருக்கம் தீட்டா மைனஸ் 38 செக் பெருக்கம் தீட்டான்னு வருது. அப்ப எங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் ஃபுல்லா சைன் பெருக்கம் கொஸ் பெருக்கத்துல வர்ற பழமையான கேள்விகள் இது என்னத்துல வருது, செக் பெருக்கத்திலையும் டான் பெருக்கத்திலையும் வரப்போற. அப்ப நாங்க சுருக்கி கொண்டு போய்க்க திருப்பி எங்களுக்கு யாரும் வருவேன், செக் பெருக்கத்திலையும் வருவேன் டான் பெருக்கத்திலையும் வருவேன். ஆனா எங்களுக்கு ஒரு சமன்பாடு தெரியும், டான் பெருக்கத்திலையும் செக் பெருக்கத்திலையும். என்ன சமன்பாடு, 1 பிளஸ் டான் பெருக்கம் தீட்டா 7 செக் பெருக்கம் தீட்டா ஒரு சமன்பாடு இருக்குது. வேணுமாண்டா சுருக்களுக்கு தேவையண்டா பயன்படுத்துவோம், இல்லாட்டி இருக்கட்டும். அப்படி செய்யலாம். இவரை நாங்கள் முடிஞ்சவரை சுருக்க பார்ப்போம். அப்ப எல்லாமே செக்கில சேனல் இருக்கிறார், அவ்வளவு நல்லது இல்ல. ஒரே இனத்துக்கு கொண்டு வந்தா நல்லா இருக்கும். எனவே நான் என்ன செய்கிறேன், எல்லா செக் பெருக்கத்துக்கு பதிலாகவும் சேனலை மாத்திக்கொள்றேன். அப்ப என்ன செய்யலாம், இவருக்கு பதிலாக 1 பிளஸ் டான் பெருக்கம் தீட்டான்னு போட்டுக் கொள்ளலாம். அதே போல இவருக்கு என்ன செய்யலாம், வேணுமெண்டா இவருக்கு பதிலாக 2 செக் பெருக்கம். அப்ப 2ஆல பிரிக்கிறீங்க, எங்களுக்கு ஃபுல்லா 2ஆல பிரிக்கிறா எங்களுக்கு இங்க 2 வருவேன், அங்க 2 டான் பெருக்கம் வருவேன். எனவே 2 டான் பெருக்கம் முன்னும் ஏற்கனவே +2 இருந்தவர் அங்கால ஒரு 36 இருக்குது. எனவே இங்க வர வேண்டிய 38 போட்டுக் கொள்வீங்க. அதே போல முன்னால மைனஸ் இருக்கிற எல்லாமே டான்ல மாத்திக்கொள்றேன். சுகத்துக்காக சுருக்கிற சுகத்துக்காக எல்லாத்தையும் டான்ல மாத்திக்கொள்றேன். எனவே இங்கால மாத்திக்காரு வேற எங்களுக்கு பிராக்கெட்டுக்குள்ள ஃபுல்லா பெருக்கப்படுங்க 2 டானுக்கு 4ஆம் அடுக்கு பிளஸ் 38 டான் பெருக்கம் தீட்டான்னு வருவேன். அதே போல அங்கால பார்த்துக்கொள்றேன் 36 டான் பெருக்கம் தீட்டா இருக்கிற அங்கே ஒரு செக்கில இருக்குது, அவரையும் டான்ல மாத்திக்கொள்வோம். 38 தர 1 பிளஸ் டான் பெருக்கம் தீட்டா 7 செக் பெருக்கம் தீட்டா. அப்ப நான் முடிஞ்சவரை எல்லாரையும் சுருக்கி போட்டேன். இங்கேயும் கொஞ்சம் சுருக்கலாம் போல இருக்கு, அவரையும் சுருக்குவோம். இவரை சுருக்கின 2 டான் 4ஆம் அடுக்கு தீட்டா அவர்ல இருந்து கொண்டு 2 டான் 4ஆம் அடுக்கு தீட்டா வெட்டுப்பட்டா அவர் இல்லாம போடுவேன். நல்லா அதே பாட்டு பாத்தீங்கன்னா 38 டான் பெருக்கம் தீட்டா அங்க 2 டான் பெருக்கம் தீட்டா இருக்கிற மொத்தம் 40 டான் பெருக்கம் தீட்டா. அதே போல இங்க பாத்தீங்கன்னா 40ல 38 டான் பெருக்கம் தீட்டா போச்சுட்டா 2 டான் பெருக்கம் தீட்டா. திருப்பி 36 வந்துச்சண்டா 38 டான் பெருக்கம் தீட்டா. இங்க ஒரு 38 கழிவட்டிச்சண்டா திருப்பி 0 போடுவேன். அதே போல அடுத்த மிச்சமா இருக்கக்கூடிய மாறிலி மட்டும் தான் இருக்குது. இவரால பெருக்கிக்க 38 வருவேன். அதே போல இவரால பெருக்கிக்க 38 வருவேன். எனவே அவரும் இல்லாம கூட எனவே 6 சுருக்கிறீங்களா இவருக்கு வர்ற விட வந்து 0 வருவேன். எனவே கேட்ட கேள்வி என்ன, இவர் டிட்டர்மினன்ட் பெருமானத்தை காண சொன்னவன்
கோவை எழுதினாங்கள், சுருக்கி கொண்டு வந்து நாங்கள் 0 என்று வந்துட்டேன். இதுக்கு நாங்கள் இடத்தை பயன்படுத்தினாங்க, அதாவது செக்லைன் டேனலைன் இருக்கிற வழியா எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு மாத்தி போட்டு சுருக்கினா இலகுவாக சுருக்க முடியும் என்றால மாத்தினா சுருக்கி கொண்டு வரீங்க. எங்களுக்கு செக்கும் சம்பந்தப்படையில டேனும் சம்பந்தப்படாத ஒரு மாறடி என்ற 0 என்ற விடையே வந்துட்டேன். எனவே கேட்கப்பட்ட 88வது கேள்விக்கான விடை இவராக இருப்பார். அடுத்த நாங்கள் 89வது கேள்வி பார்ப்போம்.